Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Happy morning. So இன்னைக்கு பார்க்குற இந்த vlog என்னோட ஒரு ஸ்பெஷலான ரொட்டீன் அன்னைக்கு எடுத்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு ஸ்கின் கேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து எனக்கு ஹோம்மேடாக வீட்டில் இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணுறது எனக்கு டைம் இல்லை. ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருந்தால் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த vlog உங்களுக்கு வந்து 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணி என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த vlogல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? நம்ம நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ்லேருந்து நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அப்படி ஒரு பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரீசெண்ட் டேஸ் நான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்காகவே ஏதாவது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லுவேன். ஸோ அதில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சி அவ்வளோ ஒரு க்ளோ கொடுக்குற ஒரு ஃபேஸ் வாஷ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சூப்பர் க்ளோ ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. நான் அது வந்து ஒரு 3வது 4வது பேக்கோ வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து எனக்கு இதை வேற சேஞ்ச் பண்ணவே மனசு இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது மைல்டாக அண்ட் பெஸ்ட்டாக நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும்னா தாராளமாக இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த பேக் எப்படி இருக்கோ அதே கலரில் தான் இதோட ஃபேஸ் வாஷ் அந்த கலரும் இருக்கும். நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ வந்து வாஷ் பண்ணதும் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும். ஆக்சுவலாக நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். க்ரீம் எதுவுமே வந்து அப்ளை பண்ணல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப்பா மட்டும் டார்க்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ்னால அவ்வளோ நல்ல வந்து ஒரு க்ளோவாக இருக்குது இந்த இடம்லாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி யாருக்காவது ஒரு பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் நான் பார்த்துட்டு இருக்கேமா அப்படின்னா இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டோனர். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு ஒன்று மாய்ஸ்சர் போடுவோம், அதுக்கு முன்னாடி சிரம் போடுவோம். ஸோ டோனர் பிடிக்கும்னா சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் அப்படின்றதுனால நான் வந்து எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன். க்ரீமுக்கு முன்னாடி ஒரு டோனர், சீரம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் டோனர் யூஸ் பண்ணுவேன். சாரி, எனக்கு பயங்கரமாக சூட் ஆகும். ஸோ டோனர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த டோனர் தான். இப்போ இதை பற்றி பார்க்கலாம். லாக்டோகாலமினோட ஃபேஸ் டோனர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ரைஸ் வாட்டர் ப்ளஸ் விட்டமின் சி நல்லா இருக்குங்க. அது ஸ்ப்ரே பண்ணால் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வாசனையும் இருக்காது. அவ்வளோ மைல்டாக நல்லா டக்குன்னு வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நம்மளோட ரெகுலரான ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்தி அண்ட் க்ளோவாக வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி எனக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு காட்ட போகிற இந்த வாட்டர் பேஸ்டு க்ரீம் வந்து நம்ம மற்ற க்ரீம் மாதிரி போட்டதும் நல்லா வந்து ஒரு ஒயிட்டாவோ இல்லை நல்லா பிரைட்டாலாம் எடுத்து காட்டாது. பட் வந்து ஸ்கின் நம்ம யூஸ் பண்ண நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ரெடி பண்ணுற பேக் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ஏதாவது இந்த மாதிரி வீடியோக்காக செலக்ட் பண்ணி வாங்கி அதை நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் ரிவ்யூ. ஏன்னா நம்ம vlog ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வீடியோ போடுவேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நான் நிறைய தடவை வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இந்த பிராண்டே சூப்பராக இருக்கும். லாரியலில் அந்த க்ரீம் பற்றி பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட டோனர் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டோனர் நல்லா காஞ்சதும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் பெரிய பாக்ஸ் கூட இருக்குது. நான் சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து க்ரீம் இந்த கலரில் தான் இருக்கும். லைட்டாக வந்து அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் காயில் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து விட்டுடலாம். மோஸ்ட்லி கேட்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கிறத ஷேர் பண்ணுங்கன்ட்டு. அதனால் மோஸ்ட்லி வந்து நான் புது ப்ராடக்டாக ஷேர் பண்ணுறதை விட நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடி லோஷன் வந்து இப்போ ஸோ இந்த பாடி லோஷனில் நியாசினமைன் ப்ளஸ் ஷியா பட்டர் வந்து இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணலாம். சில பாடி லோஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மாய்ஸ்சர் ஸ்கின்னுக்கு சூட் ஆகாது. பட் இது நம்ம எல்லாரோட ஸ்கின்னுக்குமே நல்லாவே வந்து சூட் ஆகும். வாசனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எடுத்தாலே வந்து போதும்.
வாசனை அவ்வளோ மைல்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. போட்டதும் வந்து நல்ல இந்த பிச்சு பிச்சுன்னு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்ல ஸ்கின்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ப்ராடக்ட் வந்து மேபி அதுக்காக இந்த சன்பர்ன் இருக்கும். நான் வெயிலில் போனாலே என்னோட ஸ்கின் வந்து நல்லா ரெட்டிஷ் ஆகிடும். என்ன க்ரீம் போட்டாலும் செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜெல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் வந்து வெளியில் போகும்போதெல்லாம் போட வேண்டாம். நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, நல்ல வெயிலில் இருந்துச்சு, என்னோட ஸ்கின் பயங்கர டேன் ஆகிட்டு இருக்கு, அது வந்து நல்லா வந்து ரெட் ரெட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ கொஞ்ச நாளைக்கு ரெகுலராக இந்த ஜெல் வந்து வெளியில் போயிட்டு வந்ததும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா போட்டதும் ஒரு சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரெட்டிஷாக இருக்கிறதுலாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எனக்கு நான் வெளியில் போயிட்டு வந்தாலே நல்ல அந்த சன்மன் தெரியும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் ரெட்டாக இருக்கும், டேன் ஆகிட்டு இருக்கும். டேன் கூட வந்து பண்ணிடலாம், பட் அது கொஞ்சம் லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் அதை வாங்கி வச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா தாராளமாக அந்த ஜெல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பாதி பாக்ஸ் வந்து காலியாகிட்டு இருக்கும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பப்பாயா பேஸ் இது. ஃபைனல் ஒன் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்க்ரீனில் தெரியுதுல இந்த ஃபேஸ் பேக் தான். இது எஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா இந்த உங்களுக்கு அந்த ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த போர் மினிமைஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் ஜாரில் வரும். உள்ளே வந்து பவுடராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த கிளே மாதிரி இருக்கிறதோ இல்லை வந்து நமக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து பவுடராகவே இருக்கும். நம்ம வந்து ரோஸ் வாட்டரோ சம்திங் ஒரு ஆலோவேரா ஜெல்லோ ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். இது யூஸ் பண்ணுற டைம் ரொம்ப கம்மிங்க. ஜஸ்ட் ஒரு நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சிருந்தாலே அதுவே காஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலே போதும். அவ்வளோ நல்லா. Amazon Great Indian Festival Sale லைவ்ல இருக்கு. கெட் 50%லேருந்து 80% வரைக்கும் ஆஃபர் 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் 3 lakhs+ ஸ்டைல்ஸ்க்கு அண்ட் ஃபேஷன் அண்ட் பியூட்டி பிராண்ட் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிக் ஃபெஸ்டிவல் டீல்ஸை மிஸ் பண்ணாமல் ஆஃபர் ப்ரைஸில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட காட்டின இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிட்டு சூப்பர் ரிசல்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம vlog எப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இட்லிக்கு ஒரே மாதிரி சாம்பார் சட்னி அரைச்சி போர் அடிச்சிருச்சா? ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு சால்னா ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது எஸ்பெஷலி தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் வெங்காயம் இருக்குது, அதில் 2 வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு 7-8 பூண்டு பல்ல ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பு பட்டையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதோட ஒரு துண்டு இஞ்சி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி என்கிட்ட இல்லை, இப்போது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணும்போது தான் பார்த்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் இஞ்சி ஆட் பண்ணல. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு குக்கரில் சீரகம் நான் வந்து கல்பாசி சேர்த்துருக்கேன். இந்த சால்னாக்கு கண்டிப்பாக புதினா சேர்த்தா வாசனையாக இருக்கும். அதனால் புதினா வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். வாசனை ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். அதில் தக்காளி ஆப்ஷனல் தான். தக்காளி சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும் சால்னா. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் எவ்வளோ தண்ணி சேர்க்க முடியுமோ தாராளமாக அந்தளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா இது நம்ம இட்லியில் வந்து நல்லா தண்ணி மாதிரி போட்டு தான் சாப்பிட்ணும்.
உப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளோட ஒரு மேஜிக் பவுடர் வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறோம், மசாலா பவுடர். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஆக்சுவலாக அது ஹோம்மேடாக ரெடி பண்ண ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி, சூப்பராக இருக்கும் நிறைய டிஷ்ஷஸ்க்கு. மேபி யாருக்காவது வேணும் மிஸ் பண்ணியிருந்தீங்க லிங்க்கு கேளுங்க, நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு உடனேவே ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நுரைச்சி வரும்போது ஒரு 2 விசில் மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சால்னா வந்து ரெடி ஆகிடும். நம்மளோட சூப்பரான சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒயிட்டாக வேணும்னா தக்காளி அவாய்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோ வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை இப்படியும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் வீடியோ, பியூட்டி வீடியோ, ட்ராவல் vlogலாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.